சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் ஆப்பிள் கூகுளில் எங்கே பார்த்தாலும் இந்த ரெண்டு டெக்ஸ்ட் அனிமேஷன் வைரலாக ட்ரெண்ட் ஆயிடுச்சு. டவின்சி ரிசால்வில் ப்ரொஃபஷனலாக ஸ்க்ராட்ச்லேருந்து எப்படி இந்த டெக்ஸ்ட் அனிமேஷனை கிரியேட் பண்ணுறதுன்னு ஃபியூஷனை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டு நேராக ஃபியூஷனுக்குள்ளே போயிட்டு பேக்ரவுண்டோட ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போடுறேன். அப்புறமா அதை மீடியா கூட கனெக்ட் பண்ணுறேன். பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிட்டு கலர் வந்து ஆஃப் ஒயிட்ல செட் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். அடுத்து டெக்ஸ்டோட ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டு அதை பேக்ரவுண்ட் கூட கனெக்ட் பண்ணுறேன். டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு இங்கே டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணுறேன். அப்புறம் இதோட ஃபாண்டை வந்து இன்டர்னு கொடுக்குறேன். போல்ட்னஸை வந்து மீடியம்னு கொடுக்குறேன். இதோட கலரை வந்து கிரேஷ் பிளாக் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ வந்து டெக்ஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆனிமேட் பண்ண என்ன பண்ணலாம்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு இதில் ஃபாலோவர்ஸ்னு இருக்கும், மாடிஃபைஸ் போயிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு கேரக்டர்ஸை வேர்ட்ஸ்னு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஆப்செட் எக்ஸ் ஒய்னு இருக்கும். இது நேராக 0 ஃப்ரேமில் ப்ளே ஹெட் இருக்கான்னு பார்த்துட்டு இங்கே ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஃபாலோவர்ஸ் போயிட்டு அதே மாதிரி நேராக 30th ஃப்ரேம் போயிட்டு இங்கே ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் 0 ஃப்ரேம் போயிட்டு இந்த ஒய் பொசிஷனை லெஃப்ட்டுக்கு ட்ராக் பண்ணி இந்த வேல்யூ செட் பண்ணிக்கிறோம். இப்போ ப்ளே பண்ணால் வேர்ட் பை வேர்டாக ஆனிமேட் ஆகலை. ஏன் ஆனிமேட் ஆகலைன்னா டிலே செட் பண்ணல. டிலே வந்து 1ன்னு கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆனிமேட் ஆகும். இது வந்து கொஞ்சம் ரொபோட்டிக்காக ஃபீல் ஆகும். அதுக்கு என்ன பண்ணலான்னா நேராக ஸ்ப்ளைனில் போயிட்டு டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் F கொடுத்து கண்ட்ரோல் A கொடுங்க. கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு ஈஸ் அவுட் கியூபிக்னு கொடுத்தா இது வந்து ஸ்மூத்தாக ப்ளே ஆகும். இப்போ ஸ்ப்ளைனை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த டெக்ஸ்ட் அனிமேஷனை சீம்லெஸ்ஸாக கன்வெர்ட் பண்ண ஷேடிங் போயிட்டு 0 ஃப்ரேமுக்கு போயிட்டு ஒப்பாசிட்டியில் ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணுறேன். அதே மாதிரி 30th ஃப்ரேமில் போயிட்டு ஒரு ஒப்பாசிட்டியில் ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணுறேன். ஓகே, மறுபடியும் 0 ஃப்ரேம் போயிட்டு இந்த ஒப்பாசிட்டியை 0 கொடுத்தா இந்த மாதிரி வேர்ட் பை வேர்ட் அனிமேஷன் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஆனால் இதில் இன்னொரு ட்ரிக் இருக்குது. அதை என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நேராக ட்ரான்ஸ்ஃபார்மோட ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போடுறேன். ட்ரான்ஸ்ஃபார்ம் செலக்ட் பண்ணிட்டு இதோட பொசிஷனை வந்து கீ ஃப்ரேம் பண்ண போகிறேன். நேராக 60th ஃப்ரேம் போயிட்டு சென்டர் வேல்யூவில் சைஸில் ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணுறேன். அதே மாதிரி 90th ஃப்ரேம் போயிட்டு சென்டர் எக்ஸ் வேல்யூ கீ ஃப்ரேம் கொடுக்குறேன். சைஸில் ஒரு கீ ஃப்ரேம் கொடுக்குறேன். 60ல் வந்துட்டு இங்கே சைஸில் 1ன்னு கொடுக்குறேன். 90th ஃப்ரேமில் போயிட்டு சைஸ் வந்து 1.63 கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ பார்த்தா இந்த மாதிரி ஜூம்ட் அவுட்டாக இருக்கும். சென்டர் எக்ஸ் வேல்யூவில் போயிட்டு இந்த ரைட் சைடு ட்ராக் பண்ணுறேன். இப்போ ப்ளே பண்ணால் இந்த மாதிரி ஆனிமேட் ஆகும். இதை ஸ்மூத் பண்ண நேராக ஸ்ப்ளைன் போயிட்டு கண்ட்ரோல் F கொடுத்துட்டு கண்ட்ரோல் A கொடுத்துட்டு ஸ்மூத்துன்னு கொடுங்க. ஸ்மூத்து கொடுத்துட்டு கீபோர்டில் T ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த லாக் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுறேன். அப்புறமா ஈஸி ஈஸ் அவுட்டை வந்து 71 அந்த மாதிரி கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ ப்ளே பண்ணால் சீம்லெஸ்ஸாக ஜூமின் ஆகும். இப்போது டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு இந்த முன்னாடி சொன்ன ட்ரிக் என்னன்னு பார்க்கலாம். நேராக 0 ஃப்ரேம் போயிட்டு சாஃப்ட்னஸில் எக்ஸ் ஒயில் ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துங்க. அதே மாதிரி 30th ஃப்ரேம் போயிட்டு எக்ஸ் ஒயில் ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துங்க. மறுபடியும் நீங்கள் 0 ஃப்ரேம் போயிட்டு இந்த எக்ஸ் வேல்யூவை 10ன்னு கொடுங்க. அதே மாதிரி ஒய் வேல்யூவை 1ன்னு கொடுங்க. 1ன்னு கொடுத்துட்டு நேராக 30th ஃப்ரேம் வந்துட்டு என்ன பண்ணுங்கள், ஒப்பாசிட்டியில் ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணுங்கள். அதே மாதிரி 0 ஃப்ரேம் போயிட்டு இங்கே ஒப்பாசிட்டியில் ஒரு கீ ஃப்ரேம் கொடுங்க. கொடுத்துட்டு இந்த 0 ஃப்ரேமில் நீங்கள் இந்த 0ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபேட் அவுட் ஆகி உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் வந்து பாப்பப் ஆகும். ஓகே, அதே மாதிரி ஈஸ் அவுட் அனிமேஷன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நேராக 90th ஃப்ரேமில் போயிட்டு இங்கே ஒரு கீ ஃப்ரேம் XY பொசிஷனில் ஒரு கீ ஃப்ரேம் கொடுக்குறேன். அதே மாதிரி 120th ஃப்ரேம் போயிட்டு இங்கே ஒரு கீ ஃப்ரேம் கொடுக்குறேன். இதை வந்து ஆசிட்டிஸ் அந்த மாதிரியே நான் விட போகிறேன். இப்போது 120th ஃப்ரேம்லேருந்து நேராக 150th ஃப்ரேம் வந்துட்டு சாஃப்ட்னஸில் X and Y பொசிஷனில் கீ ஃப்ரேம் கொடுக்குறேன். அதே மாதிரி ஒப்பாசிட்டியில் ஒரு கீ ஃப்ரேம் கொடுக்குறேன். அதே மாதிரி 120th ஃப்ரேமில் ஒப்பாசிட்டியில் ஒரு கீ ஃப்ரேம் கொடுக்குறேன். மறுபடியும் 150th ஃப்ரேம் போயிட்டு இந்த ஒப்பாசிட்டியை 0 கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். அதே மாதிரி 150th ஃப்ரேம் போயிட்டு மறுபடியும் இந்த எக்ஸ் வேல்யூவை 10ன்னு கொடுத்துட்டு கீழே ஒய்யை வந்து 1ன்னு கொடுத்து ஓகே கொடுக்குறேன். நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்ட் வந்து ஃபேட் அவுட் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் அனிமேஷன் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இன்ட்ரோவில் பார்த்த மாதிரி அந்த பவுன்சி டெக்ஸ்ட் எஃபெக்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு டெக்ஸ்டோட ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டு டெக்ஸ்டோட மர்ஜ் கூட கனெக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு அதோட ஃபாண்டை வந்து இன்டர்ன் சேஞ்ச் பண்ணுறேன். போல்டை வந்து மீடியம் சேஞ்ச் பண்ணிட்டு கலரை கிரேஷ் பிளாக் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ வந்து இதை ஆனிமேட் பண்ணணும். ஆனிமேட் பண்ண முன்னாடி பண்ண மாதிரி ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃபாலோவர் மாடிஃபயர்ஸ் அதில் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு கேரக்டர்ஸை வேர்ட்ஸ்ன்னு சேஞ்ச் பண்ணிட்டு ஆஃப்செட் எக்ஸில் ரைட் கிளிக் பண்ணிட்டு மாடிஃபை வித் XY path இந்த 2 கீ ஃப்ரேமை அன்டூ பண்ணிவிட்டு பை பொசிஷனில் ரைட் கிளிக் பண்ணிட்டு மாடிஃபை வித் அனிம் கர்வ்ஸ். அப்புறம் நேராக அனிமேஷன் வந்து 180 ஃப்ரேமில் முடியுது. அப்போ என்ன பண்ணலான்னா இங்கே சோர்ஸில் டிரான்சிஷன் இருக்கிறத கஸ்டம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 180ல் வந்து இன்புட்டு ஒரு கீ ஃப்ரேம் கொடுக்குறேன். அதே மாதிரி லாஸ்ட் கீ ஃப்ரேம் போயிட்டு இங்கே ஒரு கீ ஃப்ரேம் கொடுக்குறேன். லாஸ்ட் கீ ஃப்ரேமை
1ன்னு சேஞ்ச் பண்ணா இப்போ டெக்ஸ்ட் பொசிஷன் வந்து ராங்கா ஷோ ஆகும். அதை கரெக்ட் பண்ண நேரா லாஸ்ட் கீ ஃப்ரேம் போயிட்டு ஸ்கேல் பொசிஷன்ல போயிட்டு -0.098 கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். அதே மாதிரி ஆஃப்செட்ல போயிட்டு 0.104 கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ வந்து டெக்ஸ்ட் வந்து கரெக்டாக அலைன் ஆயிருக்கும். இப்போ ஃபாலோவர்ஸ் போயிட்டு டைமிங்ல போயிட்டு டிலே வந்து 1ன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். மறுபடியும் ஆனிம் கர்வ்ஸ்ல வந்துட்டு லினியர்னு இருக்கிறத ஈஸின்னு சேஞ்ச் பண்ணுறேன். இன் அண்ட் அவுட் வேல்யூ இருக்கும், அதில் நன்னில் போயிட்டு எலாஸ்டிக்னு கொடுக்குறேன். எலாஸ்டிக்னு கொடுத்தா இந்த டெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பவுன்ஸியாக ப்ளே ஆகும். அப்புறம் நேராக ஃபாலோவர்ஸ் போயிட்டு ஷேடிங் போயிட்டு 180 ஃப்ரேம்க்கு வந்துட்டு அதோட ஒப்பாசிட்டி வந்து இங்கே கீ ஃப்ரேம் செட் பண்ணுறேன். அதே மாதிரி 30 ஃப்ரேம்ஸ் தள்ளி 210ல் போயிட்டு இங்கே ஒரு கீ ஃப்ரேம் கொடுக்குறேன். மறுபடியும் 180 ஃப்ரேமில் வந்துட்டு ஒப்பாசிட்டி வந்து 0 கொடுக்குறேன். இப்போ ப்ளே பண்ணால் இந்த மாதிரி பவுன்சி எஃபெக்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கும். இப்போ இதில் ஜூம் எஃபெக்ட் எப்படி கொண்டு வருதுன்னா, டிரான்ஸ்ஃபார்மனோட ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போட்டுட்டு நேராக 180th ஃப்ரேம்க்கு வந்துட்டு சைஸில் வந்து ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணுறேன். அதே மாதிரி லாஸ்ட் கீ ஃப்ரேம் போயிட்டு இங்கே ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணுறேன். அப்புறம் மறுபடியும் 180 ஃப்ரேமில் வந்துட்டு அதோட சைஸை வந்து 1.63 சேஞ்ச் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தா இந்த மாதிரி அனிமேட் ஆகும். இதில் வந்து ஃபேட் இன் அனிமேஷன் இருக்குது. ஃபேட் அவுட் அனிமேஷன் எப்படி கொடுக்குறதுன்னா 180th ஃப்ரேம் போயிட்டு மாடிஃபைஸ் போயிட்டு ஷேடிங் போயிட்டு இங்கே வந்து சாஃப்ட்னஸ் வந்து ஒரு கீ ஃப்ரேம் கொடுக்குறேன். அதே மாதிரி 210 ஃப்ரேம் போயிட்டு இங்கே கீ ஃப்ரேம் கொடுக்குறேன். மறுபடியும் 180th ஃப்ரேமில் வந்துட்டு இந்த வேல்யூவை 10ன்னு இங்கே y வேல்யூவை 1ன்னு கொடுக்குறேன். மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா இங்கே கீ ஃப்ரேம் தரேன். அதே மாதிரி லாஸ்ட் கீ ஃப்ரேம் போயிட்டு இங்கே சாஃப்ட்னஸில் இங்கே ஒரு கீ ஃப்ரேம் தரேன். இங்கே வந்து ஸ்டார்டிங் வேல்யூ 0ன்னு கொடுக்குறேன். எண்டிங் வேல்யூ வந்து சாஃப்ட்னஸில் 10ன்னு கொடுத்துட்டு கீழே 1ன்னு கொடுக்குறேன். ஓகே, அதே மாதிரி அதுக்கு ஒப்பாசிட்டி வந்து செட் பண்ணேன். ஒப்பாசிட்டியில் போயிட்டு இங்கே ஒரு கீ ஃப்ரேம் கொடுக்குறேன். 285ல் ஒரு கீ ஃப்ரேம் கொடுக்குறேன். அதே மாதிரி 295ல் இங்கே ஒரு கீ ஃப்ரேம் கொடுக்குறேன். கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு லாஸ்ட் கீ ஃப்ரேமில் போயிட்டு இந்த ஒப்பாசிட்டியை 0ன்னு கொடுங்க. 0ன்னு கொடுத்துட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபைனல் ரிசல்ட் வந்து இப்படி தான் இருக்கும்.